சரிகமபா சீனியர் சீசன் 5ல இப்ப ரீசென்ட்டா வெளிவந்திருக்கக்கூடிய தரங்கனியோட எலிமினேஷன் ரிசல்ட்ட பத்தியும், ஒருவேளை இனியா தான் வந்து எலிமினேட் ஆயிருக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கும், அந்த சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய ஸ்வேதா மோகன் பல விஷயங்கள ரொம்ப ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்டா நடந்து முடிஞ்ச சரிகமபா சீனியர் சீசன் 5 நடந்த 1 on 1 ரவுண்ட்ல தரங்கிணி டைனோசருக்கு வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. சொல்லப்போனா 16 வாரங்கள் தரங்கிணி அவங்களோட பெஸ்ட்டா குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சிங்கர் ஸ்ரீனிவாஸ் பதிவு பண்ணியிருந்தாரு. டைனோசருக்கு வந்திருந்த பவித்ரா, இனியா, அருண் சிஜே, அருண் ராஜேந்திரன், தரங்கிணி இது மாதிரி 6 நபர்கள்ல தரங்கிணி தான் ரொம்ப லோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பெயர்ல அவங்கள எலிமினேட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா இந்த ஒரு எலிமினேஷன் ரிசல்ட் ஃபேர் கிடையாது. வேற யாரோ நபருக்காக தான் தரங்கிணியை வந்து பலிகடாவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமா நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அந்த சீனியர் சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய ஸ்வேதா மோகன் அவங்க என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சரிகமபா மேடை அப்படிங்கிறது திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேடை. யார் எப்படிப்பட்ட பாடலை பாடினாலும் அவங்க ரொம்ப சுமாரா பாடினாங்கன்னா கண்டிப்பா எலிமினேட் ஆகிறது உறுதிதான். எல்லாருமே ஃபினாலேவுக்கு போக முடியாது. 5 நபர்கள் மட்டும் தான் ஸ்டேஜ் ஏற போறாங்க. ஃபில்டர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து 1 on 1 ரவுண்டே வச்சிருந்தோம். டேஞ்சர் ஜோனுக்கு வந்து 6 நபர்கள்ல மத்த நபர்களை கம்பேர் பண்ணும்போது தரங்கியோட பெர்ஃபார்மன்ஸ் மற்ற வாரங்களோட இந்த வாரம் ரொம்ப லோவா இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தால தான் ஜட்ஜஸ் நாங்களா சேர்ந்து எலிமினேட் பண்ணியிருக்கோம். மத்தபடி தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ, இல்ல இன்னொரு நபரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தரங்கிணி வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற செய்தியே உண்மை கிடையாது. திறமைக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய இந்த சரிகமபா மேடையில ஒரு வாரம் நடக்கக்கூடிய எலிமினேஷன் ரொம்ப ஃபேராவும் எந்த விதமான பார்ஷாலிட்டி இல்லாம நடந்து வந்துட்டு இருக்குது. ஒருவேளை தரங்கிணி பேரிங்ல 1 on 1 பெர்ஃபார்மன்ஸ்ல மத்த நபரோட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். எந்த விதமான தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் இன்னொரு நபரை காப்பாற்றுறதுக்காகவும் அவங்க வந்து எலிமினேட் செய்யப்படலை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். தரங்கிணி அவங்களோட பாடல் பயணம் இதோட முடிய போறது கிடையாது. அவங்களுக்கு இதே மாதிரியோ இல்ல இதை விட ஒரு பெரிய மேடையோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்களோட ஃபியூச்சருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட எலிமினேஷன் கஷ்டமா இருந்தாலும் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தரங்கிணி ரொம்ப மோசமா பாடினாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மற்றவங்களோட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் தான் எலிமினேட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரியும் ஸ்வேதா மோகன் அவங்க பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசெண்டா பிக் பாஸ் சீசன் 9க்கான இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வெளியாகி ரசிகர் மத்தியில் கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காத்திருப்புக்கு அப்புறமா மறுபடியும் பிக் பாஸ் பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த சீசன் மாதிரியே இந்த சீசன்லாம் போட்டியாளரை பார்த்து பார்த்து இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ சர்க்குலேட் ஆகக்கூடிய இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. குறிப்பா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன தமிழும் சரஸ்வதி சீரியல்ல சரஸ்வதி கதாபாத்திரம் நடிச்சவங்க தான் இன்னைக்கு நட்சத்திர நாகேஷ். இவங்க இப்ப பிக் பாஸ் சீசன் 9ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி ஒன்று சோஷியல் மீடியா ஃபுல்லா வளம் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கிராண்ட் ஓப்பனிங் நடக்கிற வரைக்கும் வரக்கூடிய அன்அஃபிஷியல் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் நம்ம நம்பவே முடியாது. இருந்தாலும் நட்சத்திர நாகேஷ் போன சீசனே போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அடிபட்டுச்சு. கண்டிப்பா இந்த சீசனை அவங்க பயன்படுத்திப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.